ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஒரு பயங்கரமான தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் வந்துட்டு எக்கச்சக்கமான கோவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துஷாரை எப்படி கழுவி ஊற்றினாரு, கனிக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்தாரு, அதுலேயும் அதிகப்படியாக வந்து துஷாரை தான் கலாச்சிருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு தரமான சம்பவம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்டரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். பட் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் ஷாக்கு. சரி, ஓகே, சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி தான் கமருதீன், விஜய் பார்வதி கண்டிப்பாக உள்ளே வருவாங்க, திவாகரையும் கண்டிப்பாக உள்ளத்துக்கு போடுவாங்க. ஏன்னா திவாகர் வந்து கியூசியில் இருந்த காரணத்தினால யாருக்கெல்லாம் இவர் வந்து ஒழுங்காக வந்துட்டு கொடுக்கலன்னு அவங்க மைண்டில் நினைக்கிறாங்களோ அவங்களாம் இவரை குத்துவாங்கன்னு நினச்சி அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி அதிகப்படியாக வந்து ஓட்டு வாங்கினது யார் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இவங்களுக்கு வந்து 12 ஓட்டு வந்துச்சு. கமருதீனுக்கு வந்து 7 8 வந்துச்சு. சரிங்களா, 12 8, ஆமாம் 8 ஓட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்ம குத்துனாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முடிஞ்ச உடனே எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு அடுத்தது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லுவார். இந்த வாட்டி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லிவிட்டு அடுத்தது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லி பிக் பாஸ் சொல்லுவார்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாரு? பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நிறுத்துங்க, முதல் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினவங்களை ஜெயிலுக்கு போடுங்கட்டார். பிக் பாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கெஞ்சுறாங்க, சைலண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறமா கனி, நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்துருச்சு. சரிங்களா, உள்ளே வந்துருச்சு. அந்த அவங்களுடைய அந்த ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறமா அந்த இந்த இந்த லெட்டர் மாதிரி அந்த விஷயங்களும் வந்துருச்சு. சரிங்களா, ஸோ ரெடியாக தான் இருக்காங்க. விஜய் பார்வதி கமருதீன் உள்ளே போயிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் நேற்று வந்து அந்த வயலன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் பிக் பாஸ் செம்ம கோவத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அது இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணாங்க, அவர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பெரும்பான்மையாக வந்துட்டு இவங்க 2 பேரும் வரும்போதே வந்துட்டு முடிவு பண்ண அந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு அதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வெளியே எடுத்துகிட்டு வராங்க கனி அந்த ட்ரெஸ்ஸு இந்த தலகாணிலாம். சரிங்களா, அந்த பாய் தலகாணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, அதை அங்கேயே வைங்க, வெறும் கீ மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்கள எடுக்க வைங்க அப்படின்றாரு. இவங்க அப்படியே காண்டாவறாங்க 2 பேரும். என்னடா இது பிக் பாஸ் இப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உடனே அவங்க ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லுங்கள், உடனே அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்லி உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஜெயிலுக்கு போடுறாங்க. பயங்கரமாக இருக்குது. அப்போது பிக் பாஸ் எந்த அளவுக்கு கோபமாக இருந்தார்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்துப்பாருனால யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பிக் பாஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது. சரிங்களா, அந்த விஷயத்தை டோட்டலாக வந்து நேற்று இல்லை, கமருதீன் வந்த காலத்துலேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்காப்புல. விஜய் பார்வதி வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற நோக்கத்தில் அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அது வந்துட்டு மைனஸாக போகுது, ப்ரெஸ்ஸாக போகுது, அங்கே வந்துட்டு காண்டில் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்வதி சொல்கிறது. இதுக்கு முன்னாடி வரமும் நிறைய பேர் தாக்கினாங்க, அதுக்கு முன்னாடி வரமும் நிறைய பேர் தாக்கினாங்க. சரிங்களா, அது வந்துட்டு ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இங்கே கமருதீனுக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம். எல்லாமே சொன்னது வயலண்ட். இப்போ வந்துட்டு வியானா என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து அடிச்சிருவாரோ எங்களுக்கு பயமாக இருக்குது, இவர் கையை ஒங்குறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னது. அதேமாதிரி ஆதிரியும் வந்துட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, என்னென்னா பாட்டில் வீசுனது. விக்கல் சக்கரம் கரெக்டாக பாயிண்ட் பண்ணாப்புல. ஏன்னா அந்த பாட்டிலை வந்து வீசின விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப, அதாவது அவங்க மூஞ்சியில் படல்ன்றது 2வது விஷயம், வீசினது உண்மை, அது வயலன்ஸ். சரிங்களா, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க காலை எத்திருப்பாங்க, அதை யாருமே வந்து அதை பற்றி பேசவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க பண்ணும்போது மறைமுகமான பண்ணல, எல்லாரும் முன்னாடி தான் பண்ணாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. ஏன் அதை வந்துட்டு ஆதிரையை பற்றி அங்கே யாருமே எடுத்து வைக்கலன்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் தானே, ஏன் அதை பற்றி யாருமே சொல்லவே இல்லை அப்படின்றது எனக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு வெறும் அவங்க வந்து டாஸ்க்கு பண்ணலன்ற மாதிரி இல்லாமல், டாஸ்க்கு வீட்டில் என்ன நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணலை, வீட்டு வேலை செஞ்சாங்களா செய்யலையா, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் வந்து மைண்டில் விஜய் பார்வதி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆதிரை வந்திருக்கணும். சரிங்களா, ஆதிரை கண்டிப்பாக வந்திருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் எக்கச்சக்கமாக இந்த வாரம் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்போது எப்படி வந்து ஆதிரை மிஸ் ஆகினாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இதுதான் வந்துட்டு அன்பு கேங்கில் வந்துட்டு அவங்க இருக்கிற ஒரு காரணம். நம்ம என்ன தான் இந்த கேங்கில் இருந்தாலும், நம்மளுக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் இந்த கேங் நம்மளை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், எஃப்ஜே சொன்னார் அப்படின்னு. எஃப்ஜே ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஓட்டுன்றதுனால பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க லீடிங்கில் போயிருக்காங்க, மற்றவங்க யாரும் போட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே நைட்டே வந்து ஒரு பிளானை போட்டாப்புல, என்னமோ ஆதிரை வந்துட்டு இவர் தான் வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறாங்க, இவர் வந்துட்டு ஆதிரை லவ் பண்ணலன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் ஒவ்வொன்று அழுக, இந்த காதல் ட்ராக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது.
சரிங்களா? ஸோ எது எப்படியோ கமருதீன் பண்ணது ரொம்ப ஒஸ்ட். அதுலேயும் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. அங்கே வந்துட்டு எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க அப்படிங்களான்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஒரு தப்பு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு வருந்தணும். அதுதான் மனித இயல்பு. ஆனால் அங்கே வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க. என்னமோ வந்து அவார்டு கொடுத்தா போடுவாங்களே, என்னங்க சார் என்ன பண்ண குத்துங்க ஜமா குத்துங்க அப்படின்ற மாதிரி. என்ன இது ஆட்டிடியூடு? இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தா மக்களுக்கு பிடிக்குமா? அதாவது உள்ளே வந்துட்டு ஒருத்தங்க போகிறாங்கனாவே வீட்டில் இருக்கிறத விட ரொம்ப அப்படியே கமுக்கமாக வாசிப்பாங்க. என்னடா இதுப்பா இந்த பிள்ளையா நம்ம வீட்டில் என்ன பாடுபடுத்துமே, இது இங்கே போய் என்னமா நடிக்குது, ஏன்னா மக்கள் பார்க்குறாங்கன்னு. அதுலேயே நீங்கள் இவ்வளோ டெரராக இருக்கீங்கன்னா இப்போ வெளியிலலாம் எப்படி இருப்பீங்கன்றதும் யோசிச்சு பார்த்தே பயமாகுது. ஆனால் கமருதீனுக்கு இது வந்து வேக்கப் காலாக அவர் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து கண்டிப்பாக கமருதீனுக்கு இது லாஸ்ட் வாரமாக கூட இருக்கலாம். ஒரு நாமினேஷன்லேயே வரல, பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் பண்ண விதங்கள் பயங்கரமாக வந்து ஒரு கடுமையான வார்னிங். ஏன்னா போன வாரமே வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஆதிரை கூட அவர் பண்ண விஷயங்கள் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆகி இப்போ பயங்கரமாக அடிச்சது. ரொம்ப இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டார். அதேமாதிரி சுபிக்ஷா கிட்டேயும் வந்துட்டு அவங்களுடைய அந்த சமுதாயத்தை வந்துட்டு அங்கே வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கு முன்னாடி திவாகரை ரொம்ப கேவலமாக துப்புன விஷயங்கள்லேருந்து அவரை என்னென்ன பாடி ஷேமிங் பண்ண முடியுமோ எவ்வளோ விஷயங்கள் அசிங்கப்படுத்த முடியும் எல்லாம் பண்ணிட்டார். சரி அதெல்லாம் கம்மியாகிட்டு வருது, சரி வந்துடுவார் அப்படின்னு ஒரு சான்ஸை கொடுக்க அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா கொம்பு முளைச்சி போயிட்டு அதை மீறு. அதாவது அவர் அவருக்குன்னு ஒரு சர்டன் பவுண்டரி தான் இருக்குது. அதுக்கு மேலெலாம் வந்து பிக் பாஸ் வச்சு அழகு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் இவரை வச்சு தான் இந்த பிக் பாஸை ஓட்டணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பிக் பாஸ் எவ்வளோ சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போனோம், எப்படி இது பண்ணோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவரே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, மகாநதி அந்த ஸ்டேரியில் நான் காலத்தில் கொடி கட்டி பறந்தேன், அதுக்கப்புறமா கதை அப்டேட் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு யாரை ஏற்றணும்னு தெரியும், யாரை இறக்கணும் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி அந்த ஆட்டிடியூட் காமிச்சதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து இப்போ ஒரு பலன். அதாவது இப்போது இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். இந்த சிறையில் அடைக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக வந்து சும்மாவே வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு கமருதீனி விஜய் பார்வதியும் போட்டு பொழப்பார், ஆதிரி இன்க்ளூடிங். இப்போ வந்து இவங்க 3 பேருமே வந்து இதில் வந்து இப்போ கேஸ் வாங்கியிருக்காங்க. 3 பேருமே. அதில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த அட்டாக் பண்ண மோடில் போனது, வார்த்தைகள் எக்கச்சக்கமான வார்த்தைகள். அதே மாதிரி வினோத்தும் சும்மா சாதாரணமாக ஆள் கிடையாது, எக்கச்சக்கமாக வார்த்தை வர்றாரு. இன்றைக்கி வந்து இவரை பார்த்து கொரட்டா ஸ்டார் அப்படின்றாரு. இன்னமும் இவரு கொரட்டை விடாத மாதிரி இவருமே விடுறாரு. அதே மாதிரி வந்துட்டு நேற்று வந்து அவருமே கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணார். பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. இப்போது இவரே வந்து அந்த கதையில் வந்து ஃபீல் பண்ணி சொன்னார், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என் மனைவி எனக்காக வந்து நிறைய ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் மாற்றணும், இந்த பிக் பாஸ் மூலமாக நான் ஒரு படம் எடுக்கணும், அதில் என் மனைவியை நான் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டராக பண்ணணும், இவ்வளோ லட்சியத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு நேற்று வந்துட்டு அந்த சண்டை பெருசாகிறது காரணமே ஊதி பெருசாகிறது இந்த வினோத் தான். திவாகரும் பார்வதியும் வந்துட்டு ஒரு சண்டை போகிறாங்கன்னா அது தெரிஞ்ச விஷயம். அதை ஊதி பெருசாக்கினது இவர் தான். அந்த மரத்துக்கு சேலை கட்டினது, இந்த மாதிரி வார்த்தையை விட்டது, ஓன்ற அந்த ஆபாசமான வார்த்தையை யூஸ் பண்ணது. இப்பயும் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அவர் மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து அங்கே சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கார் வினோத். ஆனால் அதை கூட அக்செப்ட் பண்ண முடியாமல் திரும்ப இங்கே வந்துட்டு கொரட்டா ஸ்டார்னு வந்துட்டு அவர் கிண்டல் பண்ணுறது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து ரொம்ப மட்டப்படுத்தி தான் இவர் வந்து பேர் வாங்கியிருக்காரு. இவரை தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. திவாகர் இல்லைன்னா இவரோட காமெடியில் வெளியே போயிருக்காரு. அது முதல்ல அவர் யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து செம்மையாக மாதம் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் செம்ம கோவத்தில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போது சிறையில் வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முதலே அந்த விஷயத்தை வச்சிட்டார். வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே சொல் பேச்சு கேளாமை, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்களோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, டாஸ்க்கை பண்ணாங்களா இல்லையா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுனால செம்மையாக வசமாக சிக்கிக்கிட்டாங்க இந்த 2 பேரும். இதை தவிர்த்து இவங்களாம் வரணும்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள். என்னை கட்டினா கண்டிப்பாக கலை இருக்காப்புல, கெமி இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். சரிங்களா? ஆனால் இவர் கொடுத்த கேட்டகரியில் பச்சைக்கன்னு ஓட்டுறது இவங்க 2 பேர் தான். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.